இந்த டாக்ஸ் எல்லாம் வளர்க்குறோம்ல அது உண்மையிலே ஓனர்களுக்கு உணர்வு பூர்வமா இருக்கா இல்ல நம்ம தான் சும்மா இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கறத சில சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ற விதமா சில ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 டாக்ஸோட பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணிருக்காங்க. அதுலயும் முக்கியமா அதோட வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாக்குறதுக்காக அந்த டாக்ஸோட ஓனர் வந்து ஃபீட் பண்ணும்போதும் அந்த உணர்வு சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அதுக்கு ஃபீட் பண்ணும்போதும் அதோட பிரெயின் எப்படி செயல்படுது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது அந்த டாக் தன் ஓனரை ஸ்மெல் பண்ணும்போது மூளையில ஒரு ஸ்பெசிபிக் பார்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுதாங்க. அந்த பார்ட் எப்படி இருக்கும்னா மனிதர்கள் தனக்கு லவ் பண்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஹியூமன் பிரெயின்ல எப்படி ஆக்டிவேட் ஆகுதோ அதே மாதிரி வந்து ஆக்டிவேட் ஆகுதான். சரி, இது மட்டும் வந்து ஓனர் கூட உணர்வு பூர்வமா இருக்கிறதுக்கு ப்ரூஃப் போதாது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா டாக் பசியோட இருக்கும்போது ஒரு ஃபுட்டையும் வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் தன் ஓனரையும் காமிக்கிறாங்க. இது ஓனரை பார்த்த உடனே அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு விட 10 மடங்கு தான் ஓனரை பார்த்த உடனே சந்தோஷப்படுத்தாங்க. அது எவ்வளவு பசியில இருந்தாலும். அது மட்டும் இல்லாம தான் ஓனரை பார்த்த உடனே தன் ஐசாலே வந்து ஹக் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அதுக்கு ஏற்படுதான். இது சயின்டிபிக்கா பார்க்கும்போது அந்த டாக்ஸோட பிரெயின்ல வந்து ஆக்சிடோசின் அப்படின்ட்டு வந்து ஒரு கெமிக்கல் வந்து சுரக்குதான். இது வந்து ஒரு லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக் தான் ஓனரை பார்க்கும்போது தன் நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே உணர்வு பூர்வமா இணைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த டாக்ஸ் எல்லாம் தன்னோட ஓனரை பார்க்கும்போது ஜஸ்ட் ஃபீடிங்காக மட்டும் வந்து இருக்காம உண்மையிலே உணர்வு பூர்வமா அது உங்களை லவ்வோட கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் டாக்ஸ் வளர்க்குறவங்களுக்கு எவ்வளவு நம்ம டாக்ஸ் வந்து நம்ம மேல லவ் வச்சிருக்கு அப்படின்ட்டு.